அதாவது சமையலில் ஒத்தக்கடை செல்வம் ரசம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ரசம்னா நாங்கள் அது எலும்பு சாரை இறக்கி அந்த ரசத்தை அந்த மாதிரி ரசம் எங்கே பார்த்தாலும் எங்களை பேர் வழங்கிருச்சு சமையலில். அது எப்படி செய்யறதுங்கிறத சொல்கிறேன். கல்லெண்ணெய் ஊற்றணும், 4 லிட்டர் கல்லெண்ணெய் ஊற்றி மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள் போட்டு பொரிய விட்டு, வரமிளகா போட்டு பொரிய விட்டு, கருவேப்பிலை போட்டு, தக்காளி போட்டோன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம், வெள்ளைப்பூடு, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கு தக்கவாறு உப்பு, அது ஏற்றவாறு புளி ஊற்றுவோம். புளி ஊற்றினோம்னா அந்த புளியை ஊற்றி நல்லா வத்தோட்டு இறக்கி வச்சிருவோம். அந்த எலும்பு சாறு எப்படி தயார் பண்ணுறோம்னா பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சு விட்டு பச்சை மிளகா போடுவோம், கருவேப்பிலை போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி வதக்கி விட்டு அது சாறு இறங்கினோன்னா தண்ணி ஊற்றினோன்னா அது 1/4 வாளி சாறு வந்தோன்னா அந்த ரசம் விட்டா ரசம் நல்லா எலும்பு ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒத்தக்கடை செல்வம் சமையல் ரசம் எலும்பு ரசம் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். இதே எங்களுடைய ரசமுடைய தயாரிப்பு.